எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சங்கியை உண்டாக்கணும், சாதி கலவரத்தை உண்டு பண்ணிடணும்னு நீங்க யோசித்து பாருங்க. இங்க நடக்கிற சாதிய ஒடுக்குமுறை ஒவ்வொன்றின் போதும் அந்த பிரச்சனையை பக்குவமா தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்க ஒழிய இதான் சாக்குன்னு அந்த சாதியை தூண்டிவிட்டு அவர் பேசுனதே இல்லை. பேசிட்டா பெரிய கலவரமாயிருக்கும். அதைத்தான் சங்கி விரும்புறாங்க. அவனுக்கு பிசி மேலேயும் அக்கறை கிடையாது, எஸ்சி மேலேயும் அக்கறை கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கீழே தான், காலில இருந்து வந்தவன் தான், அடிச்சு சாவணுங்கிறது தான் விருப்பம். அது நடக்க மாட்டேங்குது. திருமாவளவன் இருக்காருல்ல, நடக்க மாட்டேங்குது. பெரியார் இயக்கம் இருந்தா தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளே நிற்கும் போது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு மதுரை பசுமன் பாண்டியன் போன்றவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு அரணா இருக்கிறாங்க. அவர் என் தம்பி வந்து பாருங்கிறாங்க. டிஎன்டி பிரச்சனை இருக்கு. டிஎன்டின்னு ஒரு 68 சமுதாய பிரச்சனைகள் இருக்கு. புறமலை கல்லர், மறவர், இருளர். அந்த டிஎன்டி பிரச்சனைக்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகளே குரல் கொடுக்காத போது அந்த டிஎன்டி 68 சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த வேட்டுவக்க உண்டர் அப்படின்னு ஒரு 68 சமூகங்கள், இருளர், புறமலை கல்லர், அவங்க மேடையில அவர் ஏறி பேசினார். அதுல கூட சில சாதியவாதிகள் கத்துனாங்க, எதுக்கு இவரெல்லாம் மேடையில ஏத்துறீங்க, அவங்க உரிமைக்காண்டி தான் பேசுறாரு. அப்ப சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்துதான் இன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் வருது, சீமானுக்கு கூட்டம் வருது. திருமாவளவன் ஒருபோதும் போய் மூக்கியா தேவர் மாதிரி ஒரு தமிழர் கிடையாது, ஆனா ஈவேரா மாதிரி ஒரு மோசமானவர் கிடையாதுன்னு திருமா பேச மாட்டார். ஆனா அவரும் மூக்கியா தேவரை பத்தி பேசியிருக்காரு, திருமாவளவனும் மூக்கியா தேவரை பத்தி பேசியிருக்காரு. மதுரை பெத்தானியபுரம் நினைக்கிறேன், மதுரை பெத்தானியபுரம் காலவாசல்ல மூக்கியா தேவருக்கு ஒரு விழா நடத்தினார். என்ன விழா? அவர் ஜாதி தலைவர் தானே அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்க. கச்சத்தீவு போராளி மூக்கியா தேவர் மதுரை மாப்பிள்ளை தேர்தல மீட்டிங் நடத்தினார். உண்மையிலே கல்லர் மரவர் ஆக அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே மறந்துட்டாங்க. ஏன்னா மூக்கியா தேவருக்கு இப்படி ஒரு பரிணாமமா? திருமாவளவன் பேசுறாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு. கச்சத்தீவுல அந்த கச்சத்தீவு நம்ம இந்திரா காந்தி பறித்த போது செலியன், ஃபார்வர்டு பிளாக் மூக்கியா தேவர், நாஞ்சில் மனோகரன் இவங்க தான் குரல் கொடுத்து கச்சத்தீவு, ராமநாதபுரம் சேதுபதி தீவுன்னு பேசுறாங்கிறத திருமாவளவன் ஒப்பிக்கிறாரு. அப்படியே மனப்பாடமா சொல்றாரு, சேது தீவு, சேதுபதி மன்னர்களின் தீவு. அதுக்காக குரல் கொடுத்த மூக்கியா தேவர் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். நமது உரிமை கச்சத்தீவு, அதன் போராளி மூக்கியா தேவர் நினைவு போற்றுவோம். மூக்கியா தேவருடைய மகன் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? மூக்கியா தேவர் உங்களுக்கு வட தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கூட அந்த வரலாறு தெரியாது, தெற்க உள்ளவங்க தான் தெரியும். மூக்கியா தேவருடைய மகன் மூக்கியா பசும்பொன், அவர் பேரையே திருமா பசும்பொன்னு மாத்திக்கிட்டு அவர் இருந்தாரு. மதுரை மேயர் தேர்தலில் வேட்பாளராக இருந்தாரு. இதெல்லாம் யாருக்கு? விடுதலை சிறுத்தைகளை பத்தி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள் எஸ்சி கட்சி.